பொதுவாக எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான், மனசுல பட்டதை நம்ம எடுத்து வெளியே சொல்லிடணும். முதலாவதாக ஒரு கோவில் திறக்கப்படும் பொழுது மருத்துவமனை மூடணும், அரசாங்க அலுவலகங்கள் மூடணும், இன்னும் பொது சேவை மையங்கள் எல்லாம் மூடணும் அப்படின்னா என்ன இது கதைன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. இப்போ ராமருக்கு கோவில் கட்டுறாங்க, சந்தோஷம், இடிச்சிட்டீங்க, அதற்கான ஆதாரங்களை சரியாக காட்டல. நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தொல்லியல் ஆய்வை கொடுத்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கட்டப்பட்டதுன்னு காமெடி பண்ணிட்டு தெரியுறாங்க எல்லாருமே. நல்லா புரிஞ்சுக்கங்க, கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வு எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் வாதாடப்படும் பட்சத்தில் அதெல்லாம் தவிடுதட்டம் ஆயிடுச்சு. அதற்கு மேலே கேள்வி கேட்ட போது நீதிபதி நிறைவாக பேசி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு நீங்களே போய் பாருங்க. இருந்தாலும் நான் ஒரு வாயில சொல்லிடுறேனே, அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காரு? அதாவது திருப்திகரமான தொல்லியல் ஆய்வு கிடைக்கப்படலை. இருந்தாலும் கூட எல்லாராலும் அங்கதான் ராமர் பிறந்தார் அப்படிங்கிறத நம்பப்படுகிறது என்பதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுறதா தான் அவங்க பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஜட்மெண்ட்டை எழுதுறாங்க. அப்போ நியாயப்படி, தர்மப்படி, சாட்சிப்படி அங்க தீர்ப்பு கொடுக்கப்படலை. அங்க தீர்ப்பு கொடுத்தது எதை வச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு